بسم الله الرحمن الرحيم بارك الله فيكم அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துரூசுல் லுகத்தில் அரபியா என்ற பாடநூலாகும். இந்த பாடநூலில் இருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அத்தர்சு தானிய அஷர், 12வது பாடம். கடந்த வகுப்பில் இந்த 12வது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண சட்டங்கள் என்னென்ன, குறிப்புகள் என்னென்ன என்பதை போன வகுப்பில் நாம் படித்தோம். அதைத் தொடர்ந்து 12ஆம் பாடத்தினுடைய இந்த முஹாதஸா கலந்துரையாடலையும் படித்தோம். இதே போல நீங்க கலந்துரையாடல் செய்து பாருங்கள் என்பதையும் சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் மீது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். கண்டிப்பாக படிக்கும்போது தாங்கள் எழுதி பாருங்கள், பயிற்சி செய்யுங்கள். அப்போதுதான் இந்த பாடத்தின் மூலமாக நல்ல பயன் அல்லாஹுடைய அருளால் கிடைக்கும். பொதுவாக இந்த பாடம் என்பது ஆர்வத்தோட தொடராக கலந்து கொள்ளும் போது அல்லாஹுடைய அருளால் நல்ல பயன் கிடைக்கும். இடையிலேயே நாம சோம்பேறித்தனப்பட்டு ஒரு வகுப்பை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை மிஸ் பண்ண வகுப்பை யூடியூப்ல போய் நம்ம பார்க்கல, அப்படியே அசால்ட்டை விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த வகுப்புகள் புரியாத காரணத்தினால் ஷைத்தான் இனிமே இந்த வகுப்புல கலந்து கொள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து விடுவான். எனவே ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அகப்பட்டு விட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் தங்களுக்கு அருள் புரிவானாக. ஏனென்றால் பொதுவாக இந்த மாதிரியான லுகா அதே போல மார்க்க வகுப்புகள் நடத்தப்படும் போது ஆரம்பத்தில் நிறைய பேர் வருவாங்க, கடைசியில் பார்த்தா அப்படியே குறைந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த கொஞ்சம் பேர் தான் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள், உதவி வழங்கப்பட்டவர்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் அருள் புரிவானாக. மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டுள்ள பாடத்தை பாருங்க. இந்த பாடத்தை படிக்கும்போது எழுதி பழகுங்க, புதிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்யுங்கள். நாம படிக்கக்கூடிய பாடத்தை குர்ஆன் ஓதும்போது ஒப்பிட்டு பார்த்து சட்டங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம படிக்க இருப்பது தமாரீன், பயிற்சிகள். மிக முக்கியமானது இந்த பயிற்சிகள் தான். தம்ரீனுக்கு பன்மை தமாரீனு, பயிற்சிகள் என்பதாகும். இக்ரா வக்துப், இக்ரா படி, வக்துப் மேலும் எழுது. அப்ப கண்டிப்பா நீங்க படிச்சு பழகணும். அதே போல எழுதியும் பார்க்க வேண்டும். கைஃப ஹாலுக யா அபி, என்னுடைய தந்தையே உங்களின் நிலை எப்படி இருக்கிறது, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உண்மையில் இந்த உதாரணங்களை படிக்கும்போது ஒழுக்கத்தையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கிறோம், தந்தையிட்ட அல்லது தாயிட்ட மகன் மகள் பேசும்போது, அல்லது தாய் தந்தையர் மகன் மகள்கிட்ட பேசும்போது, மகன் மகளோ தாய் தந்தையிட்ட பேசும்போது, அல்லது தாயும் தந்தையும் மகன் மகள்கிட்ட பேசும்போது எடுத்த உடனே என்ன செய்யறாங்க? சாப்பிட்டியா, படிப்பு எப்படி போகுது, இந்த மாதிரி தான் பேசுறாங்க பெரும்பாலும், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. ஆனா எடுத்த உடனே என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கைஃப ஹாலுக், எப்படி இருக்கிறீங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா, உங்க உடல்நிலை எப்படி இருக்குது என்று கேட்கணும். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க திரும்ப நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். அதற்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இப்படி முதலில் நலனை விசாரித்த பிறகு, அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு, அடுத்து இறை வணக்கம் ஒழுக்கங்கள் சார்ந்த விஷயங்களை கேட்கணும். அதன் பிறகு உணவு மற்ற ஆரோக்கிய விஷயங்களை நாம கேட்க வேண்டும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இது ஒரு முறைதான், மாற்றியும் கேட்கலாம்.
ஆரம்பமாக ஆரோக்கிய விஷயங்கள், உணவு விஷயங்களை கேட்டுட்டு இதர விஷயங்களை பேசலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கைஃப ஹாலுக யா அபி, என்னுடைய தந்தையே உங்களின் நிலை எப்படி இருக்கிறது? கைஃப ஹாலுகி யா உம்மி, இங்கதான் கவனிக்கணும். ஆண்பாலாக இருக்கும்போது ஹாலுக்க என்று வாசிக்க வேண்டும், பெண்பாலாக இருக்கும்போது ஹாலுக்கி என்று வாசிக்க வேண்டும். அந்த அந்தி, அத பயிற்சியை நம்ம இங்க கொண்டு வரணும். இந்த தமீர், அந்தமீர் முத்தஸில், அது முகாத்தபில் முஃப்ரதா இருக்கும்போது முஅன்னத் எப்படி இருக்கும், முதக்கர் எப்படி இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வந்து படிக்கணும். தந்தை முதக்கர்னால ஹாலுக்க, உம்மி என்பது முஅன்னத் பெண்பாலா இருக்கிறனால ஹாலுக்கி என்று வாசிக்க வேண்டும். அதான் இந்த பயிற்சி. கைஃப ஹாலுகி யா உம்மி, என் உம்மா, என் தாயே உங்களின் நிலை எப்படி இருக்கிறது? அதே போல அஹு, அஹுவான் அஹி, கைஃப ஹாலுக யா அஹி, உஹ்தியா இருந்தா கைஃப ஹாலுகி யா உஹ்தி என்று அந்த அத்தமீருல் முத்தஸில அதுக்கு தோதுவாக சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு தோதுவாக முதக்கரா இருந்தா முதக்கராக, முஅன்னஸாக இருந்தா முஅன்னஸாக கொண்டு வர வேண்டும். அடுத்து பாருங்க. ஐன இப்னுக்கி, க சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க ஜைனபு முஅன்னஸ் பெண்பால். ஐன இப்னுக்கி யா ஜைனபு, ஜைனபே உன்னுடைய மகன் எங்கே? ذهب إلى المسجد, அவன் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டான். ஐன பின்துக்கி யா ஆமினத்து, ஆமினாவே உன்னுடைய மகள் எங்கே? ذهبت إلى المدرسة, அவள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டாள். லிமன் ஹாதிஹி ஸாஅத்துல் ஜமீலத்து, படிக்கும்போதே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், படிக்கும்போதே அந்த தர்கீபை நினைவுபடுத்திக் கொண்டே படியுங்கள். ذهبت فعل ضمير فاعل إلى المدرسة إلى حرف جر المدرسة مجرور, அது நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அதே போல இங்க நாம படித்த தர்கீப் என்னன்னு சொன்னா, அஸ்ஸாஅத்து மன்ஊத், ஜமீலத்து அல் ஜமீலத்து நஅத், மன்ஊத் நஅத் இங்க வருது. லிமன் ஹாதிஹி ஸாஅத்துல் ஜமீலத்து, இந்த அழகான அழகான கடிகாரம் யாருக்கு உரியது? கை கடிகாரம் அஸ்ஸாஅ. அஹிய லக்கி யா ஃபாத்திமத்து, ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமா என்ற பெயர் இப்படித்தான் எழுதணும். சில பேர் பாத்திமான்னு எழுதுறாங்க, பாத்திமா கிடையாது, இந்த ஃபா வரணும். ஃபாத்திமா, பாத்திமாண்டு பா வைத்தோ, அலிஃப் பா, அலிஃப் பா, பா இல்ல பா, அலிஃப் பா, அதுக்கடுத்து தாவை வைத்து எழுதக்கூடாது. பா, யா ஃபாத்திமத்து, யா ஃபாத்திமத்து. அஹிய லக்கி, லக்க சொல்லக்கூடாது, லக்கி என்று வாசிக்கணும். அஹிய லக்கி யா ஃபாத்திமத்து, ஃபாத்திமாவே, ஃபாத்திமாவே அது உனக்குரியதா? அவங்க சொல்றாங்க நஅம், ஆம், ஹிய லீ, அது எனக்கு உரியதுதான், எனக்கு உரியது, என்னுடையது. அஹாதா கலமுக்க, கலமுக்க, ஏன்னா முஹம்மது என்பது முதக்கர், முதக்கராக வர்றனால இங்க கலமுக்க என்று அத்தமீருல் முத்தஸில நம்ம வாசிக்கணும். அஹாதா கலமுக்க யா முஹம்மது, முஹம்மதே இது உன்னுடைய பேனாவா? லா, இல்லை. ஹாதா கலமுக்க அன்த, இது உன்னுடைய
அன்தன்னா நீதான். அதை தக்கீத் உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தையா, உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பமீரா. ஹாதா கலமுக்க அன்த, இது உன்னுடைய பேனா, இது உன்னுடைய பேனா தான். ஹாதா கலமுக்க அன்த, இது உன்னுடைய பேனா. தில்க செய்யாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான கார். அல்லத்தி, எத்தகைய கார் என்றால், ஹரஜத்தில் ஆன இப்போது வெளியேறியது, மினல் மதரசத்தி மதரசாவிலிருந்து இப்போது வெளியேறிய அழகிய அந்த கார், லில் முதீரி முதல்வருக்கு உரியது, பிரின்சிபாலுக்கு உரியது. அடுத்து அஅன்த முஹந்திசுன் யா அஹி, அஅன்த என முஹத்திஸ் என்பது என்னது? முதக்கர். அதனால அஅன்த என்று வாசிக்க வேண்டும். அஅன்த முஹந்திசுன் யா அஹி, சகோதரனே நீ இன்ஜினியரா, பொறியாளரா? லா அனா தபீபுன், நான் மருத்துவன், நான் ஒரு மருத்துவர். அஅன்தி தபீபத்துன் யா உக்தி, சகோதரியே நீ மருத்துவ பெண்ணா? லா இல்லை, அன முதர்ரிசுன், அன முதர்ரிசத்துன், நான் ஆசிரியை. அன முதர்ரிசத்துன், நான் ஆசிரியை. இங்க அந்தி பெண்பாலாக இருக்கிறதுனால அந்தி என்று வாசிக்க வேண்டும். இப்போ இந்த ஒரு பயிற்சிகளை நாம பேசி புரிந்து பழகுனா தான் பழக்கத்துல வரும். இல்லைன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆணுக்கு எப்படி நாம இந்த வமீரை பயன்படுத்தணும், பெண்பாலிற்கு எப்படி இந்த வமீர்களை பயன்படுத்தணும் என்பதை புரிந்து பழக்கப்படுத்தினால்தான் நமக்கு பயிற்சியில பழக்கத்துல வரும். அடுத்து 2வது பயிற்சி, இக்ரா குல்ல ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தையும் படி. சும்ம பிறகு, இக்ரஹா உஹ்ரா பஅத தகீரில் முனாதா, சும்ம பிறகு சேர்த்து வாசிக்கும் போது சும்ம க்ரஹா பிறகு அவற்றை, உஹ்ரா மற்றொரு முறைப்படி, மீண்டும் ஒரு முறைப்படி, பஅத தகீரில் முனாதா முனாதாவை மாற்றிய பிறகு, கமா ஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசாலி உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை போல. கமாஹுவ அது, முவத்தஹுன் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை போல, ஃபில் மிசாலி உதாரணத்தில். இப்போ மிசால் உதாரணம், ஐன கலமுக்க யா அபி, என்னுடைய தந்தையே உங்களின் பேனா எங்கே? இப்ப அபு என்பது முதக்கரா இருக்கனால கலமுக்க இங்க வரக்கூடிய தமீர் முத்தசில க என்று வாசிக்கிறோம். உம்மி என்பது பெண்பாலா இருக்கனால இந்த உதாரணத்துல ஐன கலமுக்கி என்று வாசிக்க வேண்டும். இங்க அச்சு பிழை, கலமுக்கி காஃபுக்கில கஸ்ரா வரணும். ஐன கலமுக்கி யா உம்மி, என்னுடைய உம்மாவே உங்களின் பேனா எங்கே இருக்கிறது? ஐன கலமுக்கி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அரபு மொழியை கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி இதில் வரக்கூடிய முஹாதஸா உரையாடலை உங்கள் பிள்ளைகளோடு என்ன செய்யுங்க, உரையாடி பழகுங்க. அதனால் இந்த மொழி நமக்கு நல்ல ஒரு பயிற்சியாக வரும். அடுத்து, அஇந்தக கலமுன் யா முஹம்மது, முஹம்மதே உன்னிடத்தில் பேனா இருக்கிறதா? அஇந்தகி
கலமுன் யா ஆமினத்து ஐந்தக்க என்பதை பெண்பால்கிட்ட கேட்கும்போது ஐந்தக்கி என்று கேட்க வேண்டும். ஐந்தக்கி கலமுன் யா ஆமினத்து, ஆமினாவே உன்னிடத்தில் பேனா இருக்கிறதா. ஐன பைத்துக்க யா உஸ்தாதி, என்னுடைய ஆசிரியரே உங்களின் வீடு எங்கே இருக்கிறது. ஐன பைத்துக்கி யா உஸ்தாததி, யா உஸ்தாததி, அழகான ஒரு உரையாடல். என்னுடைய ஆசிரியையே, என்னுடைய உஸ்தாதாவே, உங்களின் வீடு எங்கே இருக்கிறது. அஹாத தஃப்தரு லக யா அலியு, அலியே இந்த நோட், இந்த குறிப்பேடு உனக்கு உரியதா. அஹாத தஃப்தரு லக்கி யா அலி யா ஃபாத்திமத்து, ஃபாத்திமாவே இந்த குறிப்பேடு, இந்த நோட் புக் உனக்கு உரியதா. மின் ஐன அன்த யா அஹி, இங்க மின்னு வாசிக்கணும், மண்ணுன்னு வாசித்து விடக்கூடாது. மண்ணுண்டா யாருன்னு அர்த்தம், இங்க மின்னு வாசிக்கணும். மின் ஐன அன்த யா அஹி, சகோதரனே நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். மின் ஐன அன்தி யா உக்தி, சகோதரியே நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். எழுதுங்க. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம ரொம்ப மெதுவாக தான் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போதே நீங்க அழகா நோட்ல எழுதலாம். அடுத்து பாருங்க. ஐன அபூக யா ஹாலிது, ஹாலிதே உன்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார். ஐன அபூகி யா ஹதீஜத்து, ஹதீஜாவே உன்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார். அழகா அவங்க பதில் சொல்லலாம். அபி ஃபில் மலேசியா, என்னுடைய தந்தை மலேசியாவில் இருக்கிறாங்க. அபி ஃபில் இந்தோனேசியா, என்னுடைய தந்தை இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க. அபி ஃபில் ஹிந்த், என்னுடைய தந்தை இந்தியாவில் இருக்கிறாங்க. அபி ஃபில் பஹ்ரைன், என்னுடைய தந்தை பஹ்ரைன்ல இருக்கிறாங்க. ஹுவ முஹந்திசுன், அவங்க ஒரு இன்ஜினியர், அவங்க ஒரு பொறியாளர். இந்த மாதிரி பேசி பழகணும். அஅன்த மரீதுன் யா ஹாலி, யா ஹாலி என்னுடைய மாமாவே நீங்கள் நோயாளியாக இருக்கிறீரா. அஅன்த மரீதுன் யா ஹாலி, என்னுடைய மாமாவே நீங்க நோயாளியாக இருக்கிறீர்களா. அஅன்த மரீதத்துன், கவனிக்கணும். அஅன்த அஅன்தி, அஅன்தி மரீதத்துன் யா ஹாலத்தி, அப்ப எவ்வளவு மாற்றம் கொண்டு வரணும். மரீதுன் என்பதை மரீதத்துன் என்று இங்க கொண்டு வரணும். அஅன்தி மரீதத்துன் யா ஹாலத்தி, என்னுடைய ஹாலத்தின்னு சொன்னா உம்மா உடன் பிறந்த சகோதரி, சகோதரிக்கு தான் ஹாலத்தி என்று சொல்லப்படும். ஹாலின்னா உம்மா உடன் பிறந்த சகோதரர். ஹாலத், ஹாலா அப்படின்னு சொன்னா உம்மா உடன் பிறந்த சகோதரி, அப்ப சாட்சி. உம்மா உடன் பிறந்தவங்களுக்கு சிறிய தாய், சிற்றன்னை, சாட்சி என்றெல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கிறோம். என்னுடைய சிற்றன்னையே நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்களா. அஅன்தி, அஅன்தி மரீதத்துன் யா ஹாலதி, என்னுடைய சிற்றன்னையே அல்லது என்னுடைய தாய் உடன் பிறந்த சகோதரியே. அவங்க பெரிய சகோதரியா இருக்கலாம், சிறிய சகோதரியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஹாலத்தி தான். ஹால, என்னுடைய தாய் உடன் பிறந்த சகோதரியே நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்களா. அஅன்தி மரீதத்துன் யா ஹாலதி. அடுத்து ஐன பின்துக்க யா அம்மி. அம்முன் அப்படின்னு சொன்னா
தந்தை உடன் பிறந்த சகோதரருக்கு அம்முன் என்று சொல்லப்படும். அம்மத்துன் அப்படின்னு சொன்னா தந்தை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அம்மத்துன் என்று சொல்லப்படும். சரி, அப்ப அம்மன் சொன்னா சிறிய அல்லது பெரிய தந்தைக்கு சொல்லப்படும் சாச்சா. அம்மத்துன் அப்படின்னு சொன்னா மாமி, தந்தை உடன் பிறந்த சகோதரி, சகோதரிக்கு அம்மத்துன் என்று சொல்லப்படும். பாருங்க, ஐன பின்துக யா அம்மி, என்னுடைய சாச்சாவே அல்லது என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரரே, உங்களின் மகள் எங்கே? ஐன பின்துக்கி இங்க எப்படி வாசிக்கணும்? ஐன பின்துக்கி யா அம்மதி, என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரியே, மா அல்லது மாமியே, என்னுடைய மாமியே, உங்களுடைய மகள் எங்கே? அலக அஹுன் யா ஹாமிது, ஹாமிதே, உனக்கு சகோதரன் இருக்கிறானா? அலக, லக்க, உனக்கு இருக்கிறானா? அஹுன், சகோதரன். யா ஹாமிது, ஹாமிதே. அலக்கி அஹுன் யா சுஆது, சுஆதே, உனக்கு சகோதரன் இருக்கிறானா? மாதா இந்தக யா அஹி, என்னுடைய சகோதரனே, உன்னிடத்தில் இருப்பது என்ன? மாதா இந்தகி யா உக்தி, என்னுடைய சகோதரியே, உன்னிடத்தில் இருப்பது என்ன? அஸ்ஸலாமு அலைக யா அபி, என்னுடைய தந்தையே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அடிக்கடி சொல்லணும், அஸ்ஸலாமு அலைகி யா உம்மி. அப்படி இந்த மாதிரி அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உம்மா வாப்பா என்று பெயர் சொல்லி சலாம் சொல்லும் பழக்கங்களை ஏற்படுத்தும். இது ஒரு அழகான ஒரு ஒழுக்கம். அஸ்ஸலாமு அலைக யா வாப்பா, அஸ்ஸலாமு அலைக யா உம்மா, அஸ்ஸலாமு அலைக யா அத்தாவே, அஸ்ஸலாமு அலைக என்னுடைய தந்தையே, அல்லது அரபியிலேயே சொல்ல பயிற்சி கொடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக யா அபி, உடனே தந்தையாக உள்ளவங்க வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா புனைய என்று பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கி க வராது, ஏன்னா உம்மு வந்து முதக்கர் தானே, முஅன்னத் தானே, பெண்பால். ஆகவே எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மி, என்னுடைய உம்மாவே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து மூணாவது பயிற்சி, நல்ல பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அன்னிஸ் அல் ஃபாயில, ஃபாயிலை பெண்பாலாக ஆக்கு. ஃபீ குல்லிம் மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்திலும் இருக்கக்கூடிய ஃபாயிலை பெண்பாலாக ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபாயில பெண்பாலாக ஆக்குனா அந்த ஃபெயலையும் பெண்பாலாக நம்ம ஆக்க போறோம், முஅன்னஸா ஆக்கணும். பாருங்க, மிசாலுன், உதாரணம். ஹரஜ முஹம்மதுன் மினல் பைத்தி, முஹம்மது வீட்டிலிருந்து வெளியேறினான். ஹரஜ ஃபஅல், முஹம்மதுன் ஃபாயிலுன் மர்ஃபூஉன், மினல் பைத்தி ஜாருன், அல் பைத்தி மஜ்ரூருன், ஜாருன் வ மஜ்ரூருன். அதை வந்து பெண்பாலாக மாற்றும் போது ஹரஜத் ஆமினத்து, ஆமினா வெளியேறினாள். மினல் பைத்தி, வீட்டிலிருந்து ஆமினா வெளியேறினாள். அடுத்து ذهبல் முதர்ரிசு இலல் ஃபஸ்லி, ذهبல் முதர்ரிசு,
நம்ம வாசிக்கும் போது இஅராபையும் கவனித்து வாசிக்கணும். ذهب فعل المدرس فاعل فاعலுடைய இஅராப் என்ன? மர்ஃபூ. அலாமத்து ரஃபி அத்தம்மத்து அல சீனி, சீனுக்கு மேல தம்மா வைத்து வாசிக்கணும். அல்லு வந்திருக்கனால தன்வீன் வராது. ذهبல் முதர்ரிசு, ஆசிரியர் சென்றார். இலல் ஃபஸ்லி, வகுப்பறைக்கு. ذهبத்தில் முதர்ரிசத்து, ஆசிரியை சென்றால். இலல் ஃபஸ்லி, வகுப்பறைக்கு. பெண்பாலாக மாற்றி எழுதும் போது எப்படி எழுதணும்? ذهبت المدرسة. ذهبت, அப்ப அந்த தாவுக்கு மேல சுக்குன் இருக்குது. அல்லோட அந்த சுக்குனை சேர்க்கும் போது இல்திகாஉ சாக்கினைன் என்ற சட்டம் வரனால ذهبத்தில் முதர்ரிசத்து என்று வாசிக்கணும். ذهبத்தில் முதர்ரிசத்து, முதர்ரிசத்து, முதர்ரி ரா முரக்ககா, முதர்ரிசத்து, ஆசிரியை சென்று விட்டார்கள் அல்லது சென்று விட்டால். இலல் ஃபஸ்லி, வகுப்பறைக்கு. ذهب அபி, என் தந்தை சென்றார். இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு. மருத்துவமனைக்கு என் தந்தை சென்றார். ذهبت உம்மி, என் தாய் சென்றாள். இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு. ஜலஸ த்தாலிபு ஃபில் ஃபஸ்லி, மாணவன் வகுப்பறையிலே உட்கார்ந்தான். ஜலஸ, இப்ப ஹரஜ, ذهب, ஜலஸ, மூன்று ஃபஅல்களை படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் மனசுல வைங்க. ஜலஸ, இப்ப இன்னைக்கு நாம மீசான்ல படித்த அந்த சர்ஃபை கூட இங்க செஞ்சு பார்க்கலாம். ஜலஸ யஜ்லிசு, லம் யஜ்லிஸ், அவன் உட்காரவில்லை. லம் அஜ்லிஸ், நான் உட்காரவில்லை. லம் நஜ்லிஸ், நாங்கள் உட்காரவில்லை. அந்த மாதிரி சர்ஃப் செய்து பழகணும், பயிற்சி பண்ணணும். பாருங்க, ஜலஸ த்தாலிபு ஃபில் ஃபஸ்லி, மாணவன் வகுப்பறையில் உட்கார்ந்தான். அதை எப்படி பெண்பாலாக மாத்தணும்? ஜலசத்தி த்தாலிபத்து, ஜலசத்தி த்தாலிபத்து, இந்த தா மபசூத்தா சுக்குன் பெற்ற தாவை இங்க கொண்டு வரணும். ஜலச, ஜலசா, ஜலசு, ஜலசத். அந்த மீசான்ல படித்த மாதியான வினைச்சொல்லின் சர்ஃப் இங்க செய்து பழகணும். ஜலச, ஜலசா, ஜலசு, ஜலசத், ஜலசதா, ஜலஸ்ன, ஜலஸ்த, ஜலஸ்துமா, ஜலஸ்தும், ஜலஸ்தி, ஜலஸ்துமா, ஜலஸ்துன்ன, ஜலஸ்து, ஜலஸ்னா, ஜலஸ்து, நான் உட்கார்ந்தேன். ஜலஸ்னா, நாங்கள் உட்கார்ந்தோம். ஜலசத், அவள் உட்கார்ந்தாள். அத்தாலிபத்து, மாணவி உட்கார்ந்தாள். ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில். அதை நம்ம சேர்த்து வாசிக்கும் போது இல்திகாஉ சாக்கினைன் என்ற சட்டத்தை பின்பற்றி ஜலசத்தி த்தாலிபத்து, மாணவி உட்கார்ந்தாள். ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில் என்று வாசிக்கணும். خرج أخي من البيت, என்னுடைய சகோதரன் வீட்டிலிருந்து வெளியேறினான். خرجت أختي, என்னுடைய சகோதரி வெளியேறினாள். மினல் பைத்தி, வீட்டிலிருந்து. சரி, தஅம்மல், சிந்தித்து பார். மா எலி, பின்னால் வரக்கூடியதை. ஜலசத் ஜலசத் அத்தாலிபத்து என்பதை ஜலசத்தி தாலிபத்து என்று வாசிக்க வேண்டும். ஏன்னா இங்க இல்திகாஉ சாக்கினை, இரண்டு சுக்கூன்கள் ஒன்று சேரும் போது முதல் சுக்கூனை கஸ்ராவாக மாற்றி வாசிக்க வேண்டும் என்பது வாசிப்பினுடைய சட்டமாகும், விதியாகும். அந்த அடிப்படையில் ஜலசத்தி தாலிபத்து என்று வாசிக்க வேண்டும். இந்த இடத்துல ஜலசத்தி தாலிபத்து, ذهبத்தில் முதர்ரிசத்து என்று வாசிக்க வேண்டும் இந்த இடங்களில் எல்லாம். சரி, அடுத்து பாருங்க. 5 நிமிடங்கள் தான் இருக்குது டைம், நேரம் முடிய. ஆகையால நாம 5வது பயிற்சியோட நிறுத்திக் கொள்வோம் என்று நினைக்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 5, 6
6. சரி. இக்ரா படி அல் ஜுமலல் ஆத்தியத்தை இஅராபையும் கவனிங்க. இக்ரா ஃபஅல் ضمير فاعل الجمل مفعول به منصوب علامة النصب الفتحة على اللام. லாமுக்கு மேல ஃபத்ஹா வைத்து வாசிக்கணும். இக்ரா இக்ரா தான். இப்ப இங்கேயும் சேர்த்து வாசிக்கும் போது இல்திகாஉ சாக்கினின் வர்றனால இக்ராஇல் இக்ராஇல் ஜுமலல் ஆத்தியத்த என்று வாசிக்கணும். இது மன்ஊத், இது நஅத். இக்ராஇல் ஜுமலல் ஆத்தியத்த வரக்கூடிய வாக்கியங்களை படி. மனில் ஃபத்தா, இங்க மன் அல் ஃபத்தா தான். ஆனா எப்படி வாசிக்கணும்? இல்திகாஉ சாக்கினேன் என்ற சட்டம் இங்க வருது. இல்திகாஉ சாக்கினேன் தஜ்வீதுல படித்த சட்டம். தஅலீம்ல குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற உதாரணத்தை படுத்தி கடைசி பாடங்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க. குல் ஹுவல்லாஹு அஹதுன் இல்லாஹு ஸமத். அங்கே அந்த இல்திகாஉ சாக்கினைன் என்ற சட்டம், அங்கே படித்த சட்டத்தை இங்க நினைவுபடுத்தி பார்க்கணும். மன் சுக்குன் பெற்ற இந்த நூனுக்கு அடுத்து இங்க சுக்குன் பெற்ற லாம வாசிக்கும் போது மனில் என்று வாசிக்கணும். மனில் ஃபத்தா அல்லதி خرج من بيتك الآن هو ابن عمي بارك الله فيكم இன்ஷா அல்லாஹ். 5வது உதாரணத்தில் பயிற்சியிலிருந்து நம்ம அடுத்த வாரமே படிப்போம். எனக்கு லேட் ஆகுது. இப்பவே உங்களுக்கு 2 நிமிடங்கள் கடந்து விட்டன. இதுல உள்ள சட்டங்களை அப்படி விலக்கி போறதுன்னா நேரமாயிடும். இன்ஷா அல்லாஹ் பொறுமையா நாம அடுத்த வகுப்பிலிருந்து நாம இதை படிப்போம். இந்த பயிற்சியானது அல் இஸ்முல் மௌசூல், அல் இஸ்முல் மௌசூல் ஒரு இணைப்பை, முன்னால் உள்ள வார்த்தைக்கு ஒரு இணைப்பு வாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கான உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம படிப்போம். யாருக்கேனும் இந்த பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 2 நிமிடங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். ஆரம்ப வகுப்புகளில் 30 பேர் வந்தாங்க. இப்போ 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வராதவங்களுக்கு வருமாறு என்ன செய்யுங்க, ஆர்வப்படுத்துங்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவங்க உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு தெரிந்தவங்களாக இருந்தால் போன் மூலமாக உரையாடும் போது அரபியில் உரையாடுங்கள். நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொருவரும் பாடத்தில் நடத்தப்பட்ட விஷயங்களை எழுதி அவங்கள்ட்ட காட்டிக் கொள்ளுங்க, சரி செய்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களாக உஸ்தாதாக்களாக உள்ளவங்க அவ்வப்போது மாணவிகளுக்கு இதை என்ன செய்யுங்க, எழுதி போட்டு நடத்துங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சந்தேகங்கள் யாரும் கேட்கவில்லை. ஆகையால் நாம் பாடத்தை இதோட நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பு அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அதுக்கடுத்ததாக நுசூசும் மினல் ஹதீத்தின் நபவிய்ய ஷரீஃப் என்ற 2 நூல்களை நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.